எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்றியா ஒழுங்கா? முடி வெட்டிட்டா நல்ல பிள்ளை. உன்னை எதுக்கு வர சொன்னா, சரி ட்ரெஸ் இல்லைன்னால ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அதே மாதிரி உனக்கு தேவையெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வர சொன்னேன். சந்தோஷமா இருக்கியா இல்லையா? சாப்பிட்றியா? சாப்பாடா பெரியப்பாட்ட கொடுத்தன எல்லாம் கரெக்டா செய்யறாங்களா உனக்கு? என்ன எத்தனை ட்ரெஸ் இருக்கு உன்கிட்ட? இப்ப மொத்தமே அவ்வளவுதான் இருக்கா? அதுல இப்ப நல்ல ட்ரெஸ் 3 தான் வச்சிருக்க. சரி, இப்போ நான் அண்ணன் கூட்டு போறேன். உனக்கு வீட்டுக்கு போறமா இந்த இதெல்லாம் ஒட்டி போடுறதெல்லாம் போடக்கூடாது சரியா? நல்லா நீட்டா போட்டுக்கணும். கடையில இப்ப என்னென்ன வேணுமோ எடுத்துக்கணும். நல்லா படிக்கிறியா? அவங்க அம்மா என்கிட்ட ஒண்ணா விட்டுட்டு போயிட்டாங்க, வளர்த்து விட சொல்லிட்டு. ஆமா, அவங்க பஞ்சுமில்ல பக்கம் வேட சுந்தர பக்கம் வேலைக்கு போயிட்டாங்க. யாருமே இல்ல. அப்புறம் நான் என்ன பண்றது? வேணா விட்டுட்டு இது பண்ண முடியாது. நான் தான் பார்த்து என் பிள்ளைகளோட சேர்ந்து பாரு. உனக்கா பெரியப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு. அப்ப நிறைய மார்க் வாங்கணும் சொல்லும் சரியா? அண்ணன் உனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். யாரெல்லாம் உன்னை வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசணும் நீ. அப்ப நீ என்ன செய்ய? நல்லா படிக்கணும். உனக்கு என்ன தேவையோ நீ அவர்கிட்ட கேளு. பெரியப்பா சொல்லி, பெரியப்பா என்கிட்ட சொல்லிடுவாரு. இப்ப நீ இன்னும் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கினா நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவேன். செய்வியா? செய்யணும். அண்ணன் இருக்கேன். அண்ணன் உனக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணுவேன். உனக்கு என்ன தேவை எப்ப தேவைனாலும் நீ உரிமையா என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? சைக்கிள் தானே? இந்த தடவை நீ சோசியல்ல மட்டும் மார்க் கூட வாங்க, உனக்கு சைக்கிள் நான் வாங்கி தந்துறேன் சரியா? சைக்கிள் கண்டிப்பா அண்ணன் வாங்கி தரேன். இந்த ட்ரெஸ் உனக்கு ஏன் வாங்கி தரேன்? நீ பாஸ் பண்ணிட்டு அதனால வாங்கி தரேன். அடுத்து நிறைய மார்க் வாங்கிட்டேன்னா கேட்க வேணா, சைக்கிள் உன்னை தேடி வரும். மற்றபடி நல்லா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கணும். நல்லா படிக்கணும். எய்ம் ஃபுல்லா எதுல இருக்கணும்? படிக்கிறதுல இருக்கணும். அவருக்காகவாது நீ பெரிய லெவல்ல வந்து அவரை நீ உட்கார வச்சு சாப்பாடு போடணும். அவர் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னையே சாப்பாடு போட்டு பாத்துக்கிறாரு. நீ அவரை உட்கார வச்சு சாப்பாடு போடணும் சரியா? ஓகேவா? செய்வியா? டன். கை கொடு. சரி, நீ நல்லா படி. அதே மாதிரி சைக்கிள் உனக்கு வாங்கி கொடுத்துரும். ஓகேவா? உனக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ எல்லாமே எடுத்துக்க. ஓகேவா? ஓகே. இது ஓகே. அதுவா? ஓகே, எடுத்துக்க. வீட்டுக்கு போடணும். இதெல்லாம் கிழிஞ்சதெல்லாம் இனிமேல் போடக்கூடாது சரியா? நல்ல ட்ரெஸ்ஸாக புது ட்ரெஸ்ஸாக போட்டுக்கணும். ஓகேவா? வீட்டுக்கு போகிற மாதிரி எல்லா ட்ரெஸ் இருக்குது சரியா? இனிமேல் நீ வீட்டுக்கு போடுறதுக்கு கிழிஞ்சதெல்லாம் போடக்கூடாது. நல்லா போட்டுக்கணும். நல்லா படிக்கணும். நிறைய மாதிரி வாங்கிடுவியா? வாங்கணும் சரியா? இந்த மாதிரி குழந்தைகளை பார்த்தா கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. பாருங்க, இன்னைக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை. அவனுக்கு ஒரு அன்றாட தேவைகள், அவனுக்கு தேவை ஒரு உணவு, உடை, இருப்பிடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அவரும் பாவம், ஒரு பெரிய அவங்க பார்த்துக்கிறாங்க. அவரும் முடியாதவர். இந்த மாதிரி நம்ம எத்தனையோ பேரை கிராஸ் பண்ணி போகிறோம். அந்த குழந்தைங்க மனசில் எவ்வளவோ ஆசைகள், இயக்கங்கள் இருக்கும். இன்னைக்கு அவனுக்கு அதை வாங்கி கொடுக்க அவனுக்கு ஒரு சந்தோஷம் ரொம்ப. இந்த மாதிரி குழந்தைகளை பார்த்தா தயவு செய்து உதவி பண்ணுங்க. நம்மள்ட்ட இருக்கிறத கொடுத்தா கூட போதும். நம்ம புதுசாக வாங்கி தரணும் தேவையில்ல. அவன் என்கிட்ட இருக்கிற கொடுத்தா கூட பரவாயில்ல, கொடுங்க, நான் யார்ட்டையா வாங்கி கொடுங்கன்னு தான் கேட்டான் அந்த பையன். இந்த மாதிரி பசங்களை பார்த்தா எல்லாரும் உதவி பண்ணுங்க. இது நான் ரெக்வஸ்ட்டாக எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். அம்மா அப்பா இல்லைங்கிற கவலையெல்லாம் இனிமேல் மறந்துடணும். யார் இருக்கா உனக்கு? அவர் பார்த்துக்குவாரு. இன்னொருத்தர் யார் இருக்கா? நான் இருக்கேன், அண்ணன் இருக்கேன். அண்ணன் பார்த்துக்குவேன். அதனால சாப்பிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். இன்னைக்கு அதனாலதான் உன் ஆசைகள் இன்னைக்கு அடுத்து இந்த சாப்பிட்டது, நீ கேட்டது எல்லாமே இன்னைக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கு. சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா படிச்சு நிறைய மார்க் மட்டும் உன் மைண்ட் ஃபுல்லா அது மட்டும் தான் இருக்கணும். இதுல பணம் இருக்கு சரியா? அவனுக்கு என்ன வேணுமோ பெரியப்பாட பணம் கொடுத்துருக்கேன் சரியா? பணம் இருக்கு. எது? அதுவா? சரி.